வணக்கம். உங்கள் நினைவுகளை ஞாபகப்படுத்தும் உங்களுக்கான இக்கதை 70களிலிருந்து 90 வரையான காலப்பகுதியில் எங்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கிறது. மனித நேயத்தையும் உயிர்மை நேயத்தையும் சொல்கிறது. உங்கள் மறக்காத நினைவுகளை மீட்டித்தரும் என்பது நிச்சயமே. இக்காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திடுங்கள். வாருங்கள், கதை கேட்போம். வசந்தமாய் வந்தாய். பகுதி 1. அந்த தோட்டத்தைச் செம்மண்ணில் வரிசையாக நடப்பட்டிருந்த கமுகமரங்களை ரசித்தபடி இருந்தன இரு அழகிய கருவண்டு புலிகள். தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தபடி தனது மஞ்சள் நிறத்தைச் சிறிய பிஞ்சு பாதங்களை பதித்து மெல்ல நடந்து திரிந்தாள் ஒரு 5 வயதுடைய சிறுமி. அவள் பெயர் நானு. அந்த கமுக மரங்கள் காற்றுடன் கதை பேசி மகிழ்ந்து மென்பச்சையும் மஞ்சளுமாக பூத்து குலுங்குவதை பார்க்க பார்க்க சலிக்கவில்லை அவளுக்கு. வான் நோக்கி உயர்ந்து தலை சாய்த்து நோக்கிய தென்னை மரங்கள். அவை தம் தலை நிறைய காய் சுமந்து உங்களுக்கு இளநீர் வேண்டுமா தேங்காய் வேண்டுமா என அவளை கேட்பது போல் இருந்தது. என்னை பார், என் கம்பீரத்தை பார் என கருமை நிறத்தில் ஆகாயத்தை தொடுவதற்கான போட்டியிலிருந்த பனைமரங்கள் ஒவ்வொன்றும் தமது ஓலைக்கரங்களால் 8 திசையும் கையசைத்து நின்றன. மா, பலா, வாழை என முக்கனி மரங்கள் செழித்து வளர்ந்த சோலைகள் நடுவே வீடுகள் அமைந்திருந்தன. அவற்றில் அவளுடைய வீடும் ஒன்று. இடையிடையே தோட்டங்களும் வயல்களும் நிறைந்து பார்க்கும் இடமெல்லாம் பச்சை நிறமாகவே காட்சியளிக்கும் அழகான பசுமையான ஊர் அது. நானுவை அவளது குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளை என்றே அழைப்பார்கள். நானு கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தாள் என்றே சொல்லலாம். ஒரு பெரிய காணிக்குள் அவளது வீடும் அவளது அம்மாவின் உடன்பிறப்புகளின் வீடுகளும் அமைந்திருந்தன. ஆனால் அவற்றுக்கிடையில் நெருக்கமாக அமைந்த வேலிகளோ எல்லைகளோ காணப்படவில்லை. அதனால் அவள் எல்லோர் வீட்டுக்கும் செல்ல பிள்ளையாக சுற்றித் திரிந்தாள். பெரியப்பாவுடன் தோட்டத்திற்கு சென்றால் அங்குள்ள கிணற்றடியில் படர்ந்திருக்கும் தொட்டாச்சுருங்கி செடிகளை சீண்டுவதுதான் நானுவின் முக்கியமான வேலை. செடிகளை தொட்டு அவற்றின் இலைகள் சுருங்குவதையும் பின்னர் விரிவதையும் நேரம் போவதே தெரியாமல் பார்த்து கொண்டிருப்பாள். அதன் வெண்சிவப்பு நிற பூக்களின் அழகு அவளை கொள்ளை கொள்ளும். பறந்து திரியும் வண்ணத்து பூச்சிகளையும் தோட்டத்திற்கு வரும் பறவைகளையும் கண்களால் தொடர்வாள். ஊர்ந்து திரியும் நத்தைகளை பார்க்க அவளுக்கு விசித்திரமாக இருக்கும். ஏதாவது அசுமாத்தம் தெரிந்தால் முழு உடலையும் ஓட்டினுள் இழுத்துவிட்டு வெறும் ஓடு போல் இருப்பதும் பின்னர் முன்னெச்சரிக்கையுடன் உணர்வொம்புகளை மெதுமெதுவாக நீட்டி ஆராய்ந்து விட்டு தனது உடல் முழுவதையும் வெளிக்கொணர்ந்து ஊறத் தொடங்குவதையும் பார்க்க வேடிக்கையாக இருக்கும். அப்பொழுதெல்லாம் அம்மா சொல்லித்தந்த நத்தையம்மா நத்தையம்மா எங்கே போகிறாய், அத்தைக்கு நான் தண்ணீர் குடம் சுமந்து போகிறேன் என்ற பாலர் பாட்டை பாடிக்கொள்வாள். ஏதோ தானும் நத்தையும் கதைப்பதாக எண்ணம் அவளுக்கு. இப்படி திருந்த நானுவின் கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது நாயின் பக்கம் திரும்பியது. அதன் பெயர் பப்பி. ஆனால் அது கொஞ்சம் சிடுமூஞ்சியாக இருந்தது. அவ்வப்போது நானு அதன் அருகில் சென்று சிநேகம் பாராட்ட முயன்றார். அது ஒரு என உருமி தன் எதிர்ப்பை தெரிவித்தது. நானுக்குட்டியின் பாசத்துக்கு அடிமையாக விரும்பாமல் அவ்வப்போது முகத்தை திருப்பியது. பெரியவர்களும் பிள்ளை அதை தொடாதை கடித்து விடும் என்று எச்சரித்தனர். இருந்தாலும் நானுக்குட்டி அதனை தன் வசப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். பப்பியும் தொடர்ந்து வந்த நாட்களில் அதன் தலையை தடவ அனுமதித்தது. நானுக்குட்டிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் பப்பியின் மனநிலையை அறியவும் அதன் நடத்தையை புரிந்து கொள்ளவும் விரும்பி அதனை தொடர்ந்து அவதானிக்கத் தொடங்கினாள். நாட்கள் நகர்ந்தன. திடீரென்று பப்பி சாப்பிடுவதை குறைத்து கொண்டது. ஒரு சில நாட்களில் முற்றாக உணவருந்துவதை நிறுத்திவிட்டது. சோர்ந்து படுத்து கொண்டது. நானுவுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. வீட்டில் உள்ள அனைவரும் பெருமுயற்சி செய்தும் அதனை காப்பாற்ற முடியவில்லை. நானுக்குட்டியை ஆறுதல் படுத்துவது பெரும்பாலாய் போய்விட்டது. ஒரு சில வாரங்களின் பின்னர் குடும்ப நண்பர் ஒருவர் மூலம் ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வந்தார் பெரியப்பா. கருப்பும் வெள்ளையுமாக அது அழகாக இருந்தது. அனைவரும் சேர்ந்து நன்றாகவே வளர்த்தனர். இருந்தும் பயனில்லை. அதுவும் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டது. மிகவும் மனச்சஞ்சலம் அடைந்த நானுக்குட்டி தான் காணும் நாய்களையெல்லாம் ரசிக்கத் தொடங்கினாள். ஒரு சனிக்கிழமை இரவு 8 மணி இருக்கும். நானு பெரியப்பா வீட்டில் இருந்த வாங்கில் படுத்துக்கொண்டு கால்களை ஆட்டியவாறு கதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பெரியப்பா முயலும் மாமையும் கதையை சொல்லிக் கொண்டிருந்தார்.
எத்தனையாவது தரம் கேட்கிறாள் என்று அவளுக்கும் தெரியாது, எத்தனையாவது தடவை சொல்கிறார் என்று அவருக்கும் தெரியாது. பொழுதுபட்டபின் பெரியவர்கள் ஓய்வாக இருந்தால் கதை சொல்ல வேண்டுமென்பது எழுதாத விதி. பெரியம்மா இரவு சாப்பாட்டுக்கு பிட்டு அவித்து கொண்டிருந்தார். அநேகமாக நானுவின் இரவு சாப்பாடு அங்கேதான். அம்மாவின் சத்துணவு திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் உணவை விட பெரியம்மாவின் வெள்ளை பிட்டும் தேங்காயை அரைத்து வைத்த மத்தியானத்து குழம்பும் அமிர்தமாக இருக்கும். அன்று மீன் குழம்பு வேறு வைத்திருந்தார். எப்ப கூப்பிடுவார் என நாவில் எச்சியூற காத்திருந்தாள். இன்னொரு கதை சொல்லுங்கோ என கேட்டாள். என்ன கதை சொல்லலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது சாப்பிட வாங்கோ பெரியம்மாவின் குரல் அழைத்தது. கைகளை கழுவிக்கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள். பெரியம்மா கோப்பைகளில் உணவை பரிமாறிக்கொண்டிருந்தார். அப்போது வெளியில் நாய்கள் கடிபடும் சத்தம் கேட்டது. சாப்பாட்டு நேரம் என்பதால் எங்கிருந்தோ வந்திருக்கும் போல. பெரியப்பா மூலையில் கிடந்த சிரட்டைகள் இரண்டை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். அப்போ நாய்க்கு அறியாதீங்கோ, சும்மா விரட்டி துரத்துங்கோ என்று கூறினாள். நானு ஓடு ஓடு என துரத்தியபடி சிரட்டைகள் எரிந்த சத்தம் கேட்டு நானு அதுகளுக்கு எறியாதீங்கோ என்று கத்தினாள். நான் அதுகளுக்கு எறிய இல்லை என்றவர் மீண்டும் எதையோ எறிந்திருக்க வேண்டும். நாய் அடிபட்டது போல் ஓலமிட்டபடி ஓடியது. வீரிட்டு கத்த ஆரம்பித்தாள். நானு ஐயோ பிள்ளை என்ன வாய்க்குள்ள முள் வந்துட்டுதோ என பதறினா பெரியம்மா. பெரியப்பாவும் பதறி அடித்து ஓடி வந்து விசாரித்தார். அவரை கண்டதும் இன்னும் பலமாக அழுதார். பதறிப்போய் என்ன என்ன என விசாரிக்கவும் நீங்கள் நாய்க்கு எறிஞ்சு போட்டீர்கள் என்று விட்டு கத்தி அழுதார். நான் அதுக்கு எறிய இல்லை, நிலத்தில் படத்தக்கதான் எறிஞ்சினான், அது பயத்தில் தான் கத்தி கொண்டு ஓடினது என்று கூறி சமாதானப்படுத்தினார். அவள் கேட்டபாடில்லை. எல்லோரும் பதறியடித்து ஓடி வந்திருந்தனர். தொடர்ந்து அழுதாள். அண்ணா அண்ணா பின்வேட்டு பெண்மணி கூப்பிட்டார். மாமா எழுந்து சென்றார். என்ன பிள்ளைக்கு நாய் அடிச்சு போட்டுதோ? வேலிக்கு அதிகாலை பிடித்தபடி கேட்டார் அந்த பெண். இல்லை இல்லை, நான் கத்தினதுக்கு பயந்தாளுகுது எனவும் உப்புடியாக நான் நல்லா கடிச்சு போட்டுதாக்கும் என்று பயந்து போனேன் என்றவாறு திரும்பி நடந்தார். மாமா வந்து அழாதேங்கோ, கலாண்டி அம்மா வந்து நாய் கடிச்சு போட்டுதோன்னு கேட்டுட்டு போறார். இனி எல்லாரும் கூப்பிட்டு கேட்க போதினம். நாய் கடிக்காம அழுதா வெக்கம் இல்லை. அவள் அழுகையை நிப்பாட்டியே தீர வேண்டும் என்று முயற்சித்தார். கலா அவள் வகுப்பில் தான் படிக்கிறாள். அவள் வகுப்பில் சொல்லிவிடுவாளோ என நினைத்தவள் அழுவதை மெதுமெதுவாக நிறுத்தினாள். ஆனால் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல எறிஞ்சு போட்டார் என்று இன்னும் பெரியப்பாவின் மேல் கோபமாகத்தான் இருந்தாள். அவருடன் கதைக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தவளுக்கு அம்மா சாப்பாட்டை தீர்த்தி விட்டார். அவள் முகம் சுருங்கினால் பெரியப்பாவுக்கு தாங்காது. அவளை தூக்கி வைத்து கொண்டு நான் இனிமேல் நாயலுக்கு எறியவே மாட்டேன், நிலத்துக்கு கூட எறிய மாட்டேன் என சத்தியம் செய்யாத குறையாக கூற அவளும் கோபத்தை விட்டு தோளில் படுத்து கொண்டாள். நாய்கள் அடிபடும் போது அழுகையும் வலியும் கலந்து கத்துவதை அவளால் கேட்க முடிவதில்லை. காதுகள் இரண்டையும் தன் சிறிய கைகளால் மூடிக்கொள்வாள். எங்காவது நாய்கள் ஊளையிட்டால் தூக்கம் தொலைந்து போகும். ஏன் அவை ஊளையிடுகின்றன என எல்லோரையும் கேள்விகளால் துளைத்தெடுப்பாள். தீபாவளி, வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களில் வெடி கொளுத்துவது வழக்கம். அந்த வெடிச்சத்தங்கள் நாய்களை பயமுறுத்தி அலைக்கழிக்கும். அவை தங்களது வீட்டை விட்டு திக்கி திசை தெரியாமல் ஓடி அலையும். அப்படி சில சமயங்களில் வரும் நாய்களுக்கு உணவளித்து ஆதரிப்பது வழக்கம். ஒரு சில நாட்களின் பின்னர் அவை திரும்பி சென்றுவிடும். அவ்வாறு வந்த ஒரு பெண் நாய் அங்கேயே தங்கிக் கொண்டது. அதன் பளபளப்புடன் கூடிய பொன் மஞ்சள் நிறமும் தோற்றமும் கவர்ச்சியாக இருந்தது. சிவந்த சின்ன மூக்கு அதன் பொன்னிற உடலுக்கு மிகவும் அழகாகவும் வெடுப்பாகவும் இருந்தது. வாஞ்சையுடனும் மூஞ்சியில் எந்நேரமும் சிரிப்புடனும் வாலையாட்டியபடி வளைய வந்தது. ஆனாலும் அதனுடன் அலைந்து விளையாட முதலில் நானுவுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அது வாலை குலைத்து கொண்டு பவ்யமாக சுற்றி வரவே அவளுக்கு பயம் விட்டு போயிற்று. அதற்கு பொன்னுக்குட்டி என்று பெயரிட்டாள். பெரியவர்களும் அது கடிக்காது எனும் முடிவுக்கு வந்தனர். அதனால் நானுக்குட்டி அதனுடன் விளையாடுவதை தடுக்கவில்லை. ஆனாலும் கண்காணித்து கொண்டனர். அடுத்த தீபாவளியின் போது வெடிக்கு பயந்து ஓடியலைந்த இன்னொரு நாய் அங்கு வந்து சேர்ந்தது. அதை யாரோ செல்வச் செழிப்புடன் வளர்த்திருப்பார்கள் போலும். பெரிய தோற்றமும் கருத்த உடற்கட்டுமாக பார்ப்பதற்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. மற்றவற்றை விட அதன் தலை பெரிதாக உருண்டையாக இருந்தது. காதுகள் மடிந்திருந்தன. கருப்பு மண்ணிறம்,
மஞ்சள், சாம்பல், வெள்ளை என ஒரு நிறக்கலவையே திட்டு திட்டாக அதன் உடலை போர்த்தியிருந்தது. நானு தன் முகம் புலக அங்கிதமடைய ஆச்சரியமாக அதனை பார்த்தாள். எப்போதும் அந்த பிரதேசத்திற்குரிய நாய்களையே பார்த்திருந்தவளுக்கு இந்த நாய் முற்றிலும் புதிதாக இருந்தது. வெளிநாட்டு நாய் போல இருக்கு என்றார் பெரியப்பா. அப்படித்தான் கிடக்கு. இறைச்சி முட்டை என்று நல்ல சாப்பாடு வச்சு வளர்த்திருக்கிறேன் என்றார் ஆச்சி மாமா. அவளின் பெரிய மாமாவை நான் ஆச்சி மாமா என்றுதான் அழைப்பாள். பெரியப்பாவை அப்பு என்பாள். எல்லோரும் ஒரு அதிசயத்தை பார்ப்பது போல பார்த்திருக்க பெரியம்மா வீட்டில் இருந்த சாப்பாட்டை குழைத்து கொண்டு போய் ஒரு வாழை இலை துண்டில் வைத்துவிட்டு விலகி நின்று அதை சாப்பிடச் சொன்னார். அதற்கும் நல்ல பசியாயிருந்திருக்கும். அருகில் வந்து முகர்ந்து பார்த்தது. பிறகு அங்கிருந்தவர்களை நிமிர்ந்து பார்த்து ஏதோ சொல்ல நினைத்தது போல சிறிது நேரம் அப்படியே நின்றது. ஆச்சி மாமா மச்சமில்லாமல் சாப்பிடாது போல, முட்டை இருந்தால் ஒன்றை கலந்து விடுங்கோ என்றார். முட்டை கலந்த உணவை உண்டுவிட்டு சிறிதளவு தண்ணீரையும் குடித்துவிட்டு திருப்தியாக பார்த்தது. கண்களால் நன்றி கூறியது. உணர்வுகளை திட்டத் தெளிவாக வெளிக்காட்டிய அந்த கண்கள் மற்றவர்களை வசீகரித்ததோ இல்லையோ நானுக்குட்டி மனதை தொட்டது. அப்படியே சொக்கி போனாள். அன்றைய அவளது பொழுது அந்த நாயை பார்ப்பதிலேயே கழிந்தது. அடுத்த நாள் காலை நித்திரை விட்டு எழுந்து வந்த நானுவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த நாய் முற்றத்தின் ஓரத்தில் நின்ற செவிளநீர் மரத்தடியில் சிறிதளவு ஈரமண்ணை தோண்டிவிட்டு படுத்திருந்தது. அம்மா அம்மா, இந்த நாய் அது இந்த வீட்டை போகாமல் இங்கேயே படுத்திருக்கு என்று ஆரவாரப்பட்டாள். அது 2-3 நாள போயிடும் என்றார் அம்மா. நானுக்குட்டிக்கு ஒரே குதூகலம். இன்னும் ஓரிரு நாட்கள் அதை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்தாள். பெரியவர்களும் அதற்கு சாப்பாடு தண்ணீர் வைத்து கவனித்தனர். இடையிடையே நீண்ட நேரம் காணாமல் போய்விடும். தன்னிடத்துக்கு போய்விட்டது என அவர்கள் நினைக்கும் போது திரும்ப பிரசன்னமாகிவிடும். அடுத்து ஓரிரு நாட்கள் அதனை காணவில்லை. அது போய்விட்டது என்றே முடிவு செய்துவிட்டனர். நானுவுக்கு கவலையாகவும் அதே நேரம் ஒருவித நிம்மதி பரவியது போலும் உணர்ந்தாள். அது தண்ட வீட்டை போயிட்டது. அதை வளர்த்த ஆட்களோடு சந்தோஷமாக இருக்கும் என நினைத்து கொண்டாள். 4 நாட்களின் பின்னர் ஒரு நாள் பின்னேரம் 4 மணி இருக்கும். திடீரென்று அந்த நாய் முற்றத்தில் வந்து நின்றது. நன்கு களைத்து வாடிப்போய் இருந்தது. ஒரு திடுக்கிடலுடன் எல்லோரும் அதை பார்த்தனர். அதுவும் அவர்களை பரிதாபமாக பார்த்தபடி நின்றது. அலைந்து நலிந்த அதன் தோற்றம் எங்கெங்கோ அலைந்தும் அதனால் அதன் வீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை கூறியது. அதன் வீட்டையும் தன்னை வளர்த்தவர்களையும் நினைத்து கவலைப்படுவதை பார்க்க நானுவுக்கு பாவமாகவும் கவலையாகவும் இருந்தது. இப்ப என்ன செய்கிறது? யாரோட நாய் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது என கேட்டாள். அப்பவும் அதே யோசனையில் இருந்தவர் போல் சந்தி தேத்தனி கடையில கேட்டு பார்ப்போம், அங்க சொல்லி வச்சா கடைக்கு வார ஆக்கிட்டு கேட்டு சொல்லிவினோம் என்றார். ஊரில் விசாரித்து உரியவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்னும் முடிவில் இருந்தனர். நாட்கள், வாரங்கள், சில மாதங்கள் ஆகியும் அதன் உரிமையாளரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவும் அங்கேயே தங்கிவிட்டது. அதன் பெயர் தெரியாததால் நாம் அதனை ஜிம்மி என்போம். ஜிம்மி யாருடனும் பழக ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் முகத்தை திருப்பிக் கொண்டு விலகிச் செல்லவும் இல்லை. அதன் தோற்றத்திற்கு மாறாக சாதுவாக இருந்தது. காலப்போக்கில் ஜிம்மி இவர்களின் உணவு முறைக்கு தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு விட்டது. ஏனெனில் அவர்கள் வீட்டில் விரத நாட்களில் மரக்கறி சாப்பாடு மட்டும்தான். அங்கு வருட நாட்களின் பெரும்பகுதி விரத நாட்களே. அவர்களின் ஊரில் வீதிக்கு வீதி பல கோயில்கள் இருந்தன. அவற்றின் திருவிழா காலங்களில் ஊரே விரதம் இருக்கும். செடி அவர்களை கண்டால் வாஞ்சையாய் வாலையாட்டி கொள்ளும். நன்றி கடனாக வீட்டை நன்றாகவே காவல் காத்தது. அதன் உருவத்திற்கேற்ற ஆழமான உரத்த சத்தம் பயமுறுத்தியது. நானுக்குட்டி ஜிம்மி மிகவும் நல்லது என்று தெரிந்து கொண்டாள். நானு ஜிம்மியின் தலையை தடவ அது தனது வாலை ஆட்டுவது வரை அவர்கள் நெருக்கமாயினர். ஆனால் ஜிம்மி அவ்வப்போது சோகமாக இருப்பது அவள் மனதை நெருடியது. வளர்ந்த இடத்தையும் வளர்த்தவர்களையும் எண்ணி கவலைப்படுவதாக நினைத்து அனுதாபத்துடன் மேலும் அன்பு காட்டினாள். பல மாதங்களுக்கு பின்னர் பொன்னுக்குட்டி அதன் வயிற்றில் குட்டிகளை சுமந்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. இக்கதையின் அடுத்த பகுதிக்கான காணொளியை காண சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் செய்து இணைந்திருங்கள். உங்கள் அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் கமெண்ட் செக்ஷனில் நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.
கதையின் 2வது பகுதியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.